கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி நாங்கள் உட்பட சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. பிஜேபி அரசுக்கு எதிராக, பிஜேபியினுடைய மதவெறி நடவடிக்கைகளை எதிராக நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கியது இந்தியா கூட்டணி. அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இடதுசாரி கட்சிகள் அதில் உறுதியாகிறாங்க. அரசியல் சூழலில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அநேகமாக இப்போது இல்லை. அதை பத்தினா நீங்க கவலைப்பட மாட்டேன்றீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்காப்ப இல்ல இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேள்வி கேட்டா என்ன பண்றது? இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேட்டா கேள்வி. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரின்றது இல்ல. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடணும். இதை அப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எதிர்காலத்தையும் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் யார் ஆதரவு அளித்தாலும் அல்லது யாருடைய ஆதரவை பெற வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும். 6 மாதம் அல்ல 3 மாதம் கூட தாங்குமா என்ற கேள்விக்குறியோட தான் ஆட்சி நடைபெறும். அதெல்லாம் ரொம்ப தப்பானது சார். அதாவது ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ரொம்ப தவறானது. ஒருவருடைய அவர்களுடைய எடப்பாடி சொன்னாலும் திமுக கூட்டணி தற்போது இந்தியா கூட்டணியில் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை 3 மாதங்களில் தாங்காது என கூறுவது தவறு என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணி தற்போது இல்லை என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசு என்பது 3 மாதங்களுக்கு கூட தாங்காது என்று சொல்வது தவறானது என்றும், அதை யார் சொன்னாலும், எடப்பாடி சொன்னாலும், திமுக தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் என யார் சொன்னாலும் அது தவறுதான் என்றும் சிபிஎம் மாநில செயலாளர் பி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அதே போல திமுக கூட்டணியில் தான் தற்போது நாங்கள் இல்லை என்று தெரிவித்திருந்தாலும் தமிழ்நாடு பிரச்சனைகள், அதே போல ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திமுகவோடு இணைந்து போராடும் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார்.